27/1/2026 அன்னைக்கு ஒரு கோணிப்பேய் ரத்த கரையோட ஒரு துர்நாற்றத்தோட அந்த இடத்துல கிடக்குது. இதை பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த இடத்துக்கு போலீஸார் விரைந்து வந்து அந்த பையை திறந்து பார்க்கும்போது ஒரு சடலம் கை கால்லாம் துண்டிக்கப்பட்டு அதில் ரத்த வெள்ளத்தில் ஒரு பிணம் ஒன்று கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு போலீஸார் அவர்கள் விசாரணை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்திலேருந்து கௌரவ் குமார்னு சொல்லக்கூடிய 25 வயது இளைஞரும் அவங்களுடைய மனைவி 21 வயது மனைவியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வயது கை குழந்தை, இவங்க 3 பேரும் வேலை தேடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. எங்கே சென்னைக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் ஒரு வேலை கிடைக்கிது. வேலை கிடைச்சி அவங்க 2 பேர் வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 26ஆம் தேதி ஒர்க்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு தங்கறதுக்காக திருவேணியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக்கில் அவங்களுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல, அதாவது அந்த பாலிடெக்னிக்கில் செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் அவங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல அன்றைக்கி இரவு அவங்க தங்குறாங்க.